பாஜக கூட்டணியில இருக்கிறீங்களா இல்லையா சார்? நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள அதிமுக மீட்டெடுப்பு சொல்லியிருக்கீங்க, அது என்ன மாதிரி சாத்தியமானது? அதாவது அரசியல் நிலைப்பாடுங்கிறது ஒன்று, தேர்தலில் என்ன செய்ய போகிறோம் என்பது மற்றொன்று. எங்களை பொறுத்தவரையில் அரசியல் நிலைப்பாடு நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவில் தற்போது இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி, பிரதமர் மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சி தொடர வேண்டும் என்பதுதான் எங்கள் அரசியல் நிலைப்பாடு. பல்வேறு கட்டங்களில் கழக ஒருங்கிணைப்பாளர் அதை வலியுறுத்தி வருகிறார். எதிர்க்கட்சிகள் சார்பிலே இந்தியா என்ற கூட்டணியை ஏற்பாடு செய்து அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இந்தியாவினுடைய கடந்த கால வரலாற்றை பார்க்கிற பொழுது பல கட்சிகள் சேர்ந்து ஆட்சியை கைப்பற்றி குழப்பத்தை விளைவித்தார்களே தவிர நிலையான ஆட்சி ஏற்படவில்லை. ஆகவே இன்றைக்கு இருக்கின்ற ஒரு கலவரமான உலக சூழ்நிலையில் இந்தியாவிலே ஒரு நிலையான ஆட்சி வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம். அது இந்த நாட்டிற்கு நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் அத்தகைய முடிவு அவசியம். நிலையான ஆட்சி தரக்கூடிய வாய்ப்பு, வசதி இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்களும் அவர்களை சார்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் இருக்கிறது. ஆகவே நாட்டின் நலன் கருதி நிலையான ஆட்சி தொடர வேண்டும் என்கின்ற கருத்தில் எங்களுக்கு எவ்வித மாற்றமும் இல்லை. இது எங்களுடைய அரசியல் நிலப்பாடு. தேர்தலை பொறுத்தவரையில் தேர்தல் இன்னும் அறிவிக்கப்படவில்லை. தேர்தல்கள் வருகிற பொழுது, அறிவிக்கப்படுகிற பொழுது எத்தகைய அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் என்பதை கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் முக்கிய நிர்வாகிகளோடும் மாவட்ட செயலாளர்களோடும் கலந்து பேசி சரியான முடிவை எடுப்பார்கள். ஆனால் எங்களை பொறுத்தவரையிலே நாடு தொடர்ந்து நல்ல திசையிலே போக வேண்டுமேயானால் பிரதமர் மோடி தொடர வேண்டும் என்பது. ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியில தான் இருக்கோம், பாஜகவுடைய கூட்டணி அந்த தலைமையில தான் வந்து இயங்கிட்டு இருக்கோம். அதுதான் உங்களுடைய அரசியல் நிலைப்பாடுன்றது வந்து இன்று இல்ல, பல முறை பல்வேறு பேட்டிகள்ல பல்வேறு தருணங்களை நீங்க வந்து வெளிப்படுத்தி தான் இருக்கீங்க. ஆனா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நேற்று இன்று பிரதமர் மோடி தமிழகம் வந்திருக்காரு. அவங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்களை நேரடியா போய் அழைப்பு விடுக்கிறாங்க, மேடைகளை வந்து ஏத்துறாங்க. உங்களுக்கு வந்து அழைப்பு வந்துதா? உங்களுக்கு சரியான ஒரு மரியாதையை பிஜேபி கொடுக்குதுன்னு சொல்லி நீங்க நம்புறீங்களா? அதாவது இப்போ வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கிறோம், விருந்துக்கு அழைத்து விட்டு வீட்டில் உள்ளவர்களே சாப்பிடுவதில்லை. வீட்டில் உள்ளவர்கள் கடைசியாகத்தான் சாப்பிட வேண்டும். அதுதான் பண்பாடு. அவர்கள் விருந்தினர்
இளைஞர்களை அழைத்திருக்கிறார்கள். வீட்டில் உள்ள எங்களை அழைக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. கலந்துக்கவே இல்லையே. வீட்டில் இருப்பவர்கள் நீங்களாகவே போய் கலந்துக்கலையா? அது ஏற்கனவே கழக ஒருங்கிணைப்பாளர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாங்கள் அந்த கூட்டணியில் இல்லை என்று எப்பொழுது அவர்கள் சொன்னார்கள்? தேசிய ஜனநாயக கூட்டணியிலே பாஜக கழக ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்களும் இந்த அணி இந்த கூட்டணியில் இல்லை என்று அவர்கள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்களா? நம்மளும் விலகிட்டு அவரே சொல்லியிருக்கார் பல இடங்களில். அதனால தான் வீட்டுக்கு உள்ளே இருக்கிறவர்கள் கடைசியாக தான் மிச்சம் மீதி இருந்தால் தான் சாப்பிடுவோமே தவிர வர்றவங்களை உபசரிக்கிறது தான் முதல் கட்டம். பாஜக நீங்க கூட்டணியில இருக்கீங்கன்றதையும் சொல்ல மாட்டாங்களே. அது அவங்ககிட்ட கேளுங்க. நாங்க இல்லைங்கிறதையும் அவங்க சொல்லலையே. வீட்டுல இருக்கிறவங்க யார் யாருன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. மிச்ச மீதினா கூட்டணி கட்சிக்கு ஒதுக்க வேண்டிய இடங்கள்லாம் ஒதுக்கி மீதம் இருக்கிறது உங்களுக்கு மிச்ச மீதி இல்லாத ஒரு பண்பாட்டின் அடிப்படையில் சொல்றது உடனே மிச்சத்தையும் மீதியை மட்டும் எடுத்துக்காதீங்க. அது தொடர்பா என்ன வரும்? வீட்டில் உள்ளவர்கள் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் அதில் கருத்து. நாங்களும் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவரும் மேல்மட்ட தலைவரும் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். இதுதான் உண்மை. நம்ம நேரம் கேட்டிருந்தோமா சார்? பிரைம் மினிஸ்டர் வந்து பார்க்கணும் நேரம் கேட்கல. சார் டிடிவியோட இணைந்து செயல்படுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. பல்வேறு போராட்டங்கள்ல அவர் கூட இது பண்ணீங்க. அதுக்கப்புறமான டெவலப்மெண்ட்ஸ் வந்து எதுவுமே இல்லாம இருக்கு சார். காலம் கழிந்து வருகிறது. நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கணும். எதிர்பார்க்கிற பதிலை தேனியில கூட்டம் 2 பேரும் சேர்ந்து தானே பேசுங்க. தேனியில 2 பேரும் சேர்ந்துதான் மாபெரும் பலாயிரக்கணக்கான மக்கள் கூட்டினாங்க. இந்த பொதுக்கூட்டமே அம்மா பிறந்த நாள் பொதுக்கூட்டமே தான் சேர்ந்து செயல்படுறதுக்கு ஒரு முக்கியமான கருத்து. எங்களுடைய நிலைப்பாடு நாம தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரிக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரையில் அவளுக்கு இந்தியா முழுவதும் ஒரு முக்கியமான தேர்தல். நம்ம ஆதரிக்கிறோங்கிறது ஒன்று. அந்த தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக என்னென்ன வியூகங்களை கையாளுகிறார்கள் என்பது அவர்களை பொறுத்தது. அதில் போய் நாம் குறிப்பிட முடியாது. நம்மை பொறுத்தவரையிலே அவங்க வரட்டும், எங்கள் ஆதரவு உண்டு. அவங்க என்ன செய்ய போகிறாங்க, யார் யாரை கூப்பிடுறாங்க, எங்கே என்ன பேசுகிறாங்கங்கிறதில் தலையிடுவதற்கு அது அரசியல் நாகரிகம் ஆகாது. ஆகவே இப்போ டிடிவி அவர்களோடு நாங்கள் தொடர்ந்து இருக்கிறோம். அதே மாதிரி மற்றவர்களோடு இருக்கிறோம். ஆனால் இந்த முன்னின்று இந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டிய அவசியம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான். அது என்ன இந்தியா முழுவதும் நடைபெறுகிறது. பாஜக ஏதாவது நிபந்தனை விதிக்கிறாங்க தேர்தல் கூட்டணி தொடர்பாக? இத்தனை இடங்கள்ல போட்டிடுங்க, இந்த சின்னத்துல போட்டிடுங்க, அந்த மாதிரி ஏதாவது நிபந்தனை விதிக்கிறாங்க? ஒன்றுதான் இருக்கு. அந்த அவசியமே என்ன தேர்தலே அறிவிக்கலையே. பேச்சுவார்த்தை போது ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது டாக்ஸ் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி பேச்சுவார்த்தை அது எந்த பேச்சுவார்த்தையும் முடிந்த பிறகுதான் வெளியிடுவார்களே தவிர நடக்கிற போது வெளியிட மாட்டாங்க. நீங்க போட்டிட்டீங்கன்னா என்ன சின்னம் சார்? சார் கூட்டணி உறுதி செஞ்சா தாமரை சின்னத்துல போட்டிடுவீங்களா? கூட்டணி அதில் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கீங்க? கூட்டணி முடிவு செஞ்சா தாமரை சின்னத்துல போட்டிடுவீங்களா? அப்போ உங்களோட கூப்பிடுற கேட்டுங்க. இதே கேள்வியே முக்கியமான ஒரு தகவல். எங்களது இயக்கத்தின் சார்பில் வெளிவருகின்ற அறிவிப்புகள் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களுடைய கையெழுத்துக்கு வருகின்ற அறிவிப்புகள் மட்டும்தான் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள். எங்களில் யாராவது ஒருவர் ஏதாவது செய்தியை வெளியிடுகிறார் என்றால் அது எங்களது இயக்கத்தை கட்டுப்படுத்தாது.
ஏன்னா இன்னைக்கு 62 மறு அழகராஜ் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்கார். அதற்கும் எங்களுடைய நிலைப்பாட்டுக்கும் சம்பந்தம் இல்லை. அதாவது சொந்தங்கள் இதற்காக ஒருங்கிணைப்பாளர். தேசிய ஜனநாயக கூட்டணியில தமிழ்நாட்டுல உங்க தலைமையில தான் இந்த கூட்டணியா, பாஜக தலைமையில கூட்டணியா? ஏற்கனவே சொல்லியிருக்காரு பாஜக தலைமையில. இந்த பேப்பரே படிக்கிறது இல்லையா? அவங்க என்ன அவங்க தலைமையில தான் கூட்டணின்றாங்க, உங்களை பேரை சொல்ல மாட்டாங்க. சொல்லியிருக்காரு பாஜக தலைமையில் தான் கூட்டணி. இந்த எலெக்ஷனுக்கு அவங்க தான் நடத்தணும். யார் ஆள போகிறார் தேர்தல் ஆக தேசிய அளவில் தேசிய கட்சியா இருக்கிற தலைமையில் தான் கூட்டணி. உங்களை கம்மி பண்றதே இல்லையே, காரணம் என்ன? எங்களை பொறுத்தவரை நாங்கள் ரொம்ப தெளிவா இருக்கோம். இந்தியாவுக்கு அவர்கள் தொடரணும், அதுக்கு எங்கள் ஆதரவு. அதோட முடிஞ்சது. தேர்தல் வரட்டும், நாங்க என்ன அணுகுமுறைங்கிறது மார்ச் 2வது வாரத்துல தேர்தல் குறித்த அறிவிப்பு வரும்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபியோடைய செல்வாக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? நீங்க திருப்பி மீண்டும் மோடி தான் வரணும்ன்றீங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய அது எங்களுடைய வேலை அல்ல. எங்களை பொறுத்தவரையில் எங்கள் ஆதரவு உண்டு. அவர்களுக்கு எவ்வளவு செல்வாக்கு என்பதை தேர்தலில் தீர்மானிக்கலாம். அது வந்து இப்போ நாங்கள் வந்து எந்த கட்சிக்கு எவ்வளவு செல்வாக்குன்னு சர்வே எடுத்து வைக்கலாம். சார், மார்ச் 4ஆம் தேதி மறுபடியும் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர தகவல் இருக்கு. அன்னைக்கே அதை சந்திக்க வாய்ப்பு தான் இருக்கு. ஏங்க, நான் தான் சொல்றேன், ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம். இப்போ கூட சந்திக்கணும்னு நம்ம கேட்கல. கேட்டுதான் சந்திப்போம். அவர் வரும்பொழுதெல்லாம் கழக ஒருங்கிணைப்பாளர் அவரை வரவேற்று இருக்கிறார், வழியனுப்பி வைத்திருக்கிறார். ஆகையினால் நான் தான் ஏற்கனவே சொல்ற மாதிரி நீங்கள் எங்களுடைய உறவு முறையை நாங்கள் வந்து அரசியல் நிலைப்பாடுங்கிறது ஒன்றும் தேர்தலை பொறுத்தவரை அது எப்படி வருதோ அதை பார்த்துக்கணும். இப்போ அவங்க வர்றாருக்க வந்துட்டு போகட்டும், பார்க்கணும்னா பார்க்கட்டும். ஏன்னா அங்கே வெற்றி பெற வேண்டிய பொறுப்பும் கடமையும் அவர்களுக்கு தான் இருக்கிறது. எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய ஆதரவு மட்டும்தான் உண்டு. பாஜக கூட்டணியில இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவர்கள்லாம் அனைத்து நிகழ்வுகளும் கலந்து கொள்றாங்க. நீங்க ஏன் கலந்துக்கல? அதான் நான் சொன்ன, விருந்தினரை வரவேற்பது முதல் கடமை, வீட்டில் உள்ளவர்கள் சாப்பிடுவது அடுத்த கடமை. தேர்தல் இல்லாத மற்ற நேரங்கள்ல முதற்கட்டமா நம்ம மோடி போய் வெயிட் பண்றோம். தேர்தல் நேரத்தில் சந்திக்கிறதுக்கான காரணம் என்ன? இதுவரைக்கும் நம்ம சந்திக்கவில்லை சொல்றீங்க, நீங்களும் சந்திக்கிறதுக்கான நேரம் கேட்கவில்லை. மற்ற நேரங்கள்ல சந்திக்கிறதுக்கு முதற்கட்டமா போய் இருக்கிறோம், இந்த நேரத்தில் சந்திக்காத காரணம் அது எங்களுடைய சௌகரியத்தை பொறுத்தது. எவ்வளவு தொகுதிகளை சார் போட்டியிடுறதுக்கு உங்களுக்கு நீங்க திட்டமிட்டிருக்கீங்க? ஏன்னா ஒரு எங்க அணி 39 தொகுதிகள் வந்து எங்க அணி 39 தொகுதிகளிலும் போட்டியிடும். புதுச்சேரியிலும் சேர்த்தா 40லும் போட்டி. தேர்தல் நேரங்கள்ல எல்லா கட்சியுமே ஒரு கூட்டணி தொடர்பா அறிவிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்தியா கூட்டணி அனௌன்ஸ் பண்றாங்க. உங்களை எந்த அணியில சார் நம்ம சேர்த்துக்கிறது? எப்படி நம்ம பொறுத்திருந்து பாருங்க. மார்ச் 2வது வாரத்துல தேர்தல் குறித்த அறிவிப்பு வராதுன்னு சொல்றாங்க. மார்ச் 2வது வாரம் எங்க போயிட போறீங்க? நீங்களும் எங்க தான் இருக்க போறீங்க, நாங்களும் எங்க தான் இருக்க போறோம். அப்ப முடிவு பண்ணிக்கோ. நாளைக்கு நிர்வாகிகள் ஆமா, நாளைக்கு சொல்லுவாரு. நாளைக்கு திரும்ப உங்களை கூப்பிடுவோம். அழகராஜ் சொன்னது வந்து சொந்த கருத்துன்னு சொல்றீங்க. அவங்களுடைய ஆதங்கம் தானே. நிறைய பேர் ஊடகங்கள்ல, சமூக வலைதளங்கள்ல சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால்தான் சொல்றேன் அவருடைய சொந்த கருத்து. அவர் ஆதங்கப்பட்டு சொல்லியிருக்காரு, அதுதான் சொந்த கருத்து. அது அதிகாரப்பூர்வ கருத்து. அதிகாரப்பூர்வங்கிறது தமிழ்நாட்டு மக்களுடைய நலன், இந்தியாவினுடைய நலன் எல்லாத்தையும் பார்த்து, எதிர்காலத்தையும் பார்த்து நாம முடிவெடுக்கணும். என்னுடைய ஆதங்கம் மட்டும் ஒரு முடிவுக்கு தொண்டர்கள் மத்தியில் ஒரு கவலையை தராதா? பாஜக அவங்களுடைய தனிப்பட்டவருடைய உணர்ச்சி என்பது வேறு. இயக்கத்தில் ஒரு நாட்டு மக்களுடைய எதிர்காலத்தை பொறுத்த வச்சு எங்களுக்கு அதில் நாம் தனிப்பட்ட உணர்ச்சிகளுக்கு எதிர்ப்பு.
உங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் பர்சனலா இல்லையா? இல்ல. யாராவது கேட்ட மாதிரி அவர் வந்து தன்னுடைய சொந்த கருத்து இது பண்ணியிருக்காரு. உங்களுக்கு வந்து அவங்க பிஜேபி இல்ல 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 கொடுக்க இல்ல மாட்டாங்க. எங்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது. வருத்தமும் இல்லை. ஏன்னா நாங்கள் இரு தரப்பிலும் மனை விட்டு பேசிக் கொண்டிருக்கிறோம். நாங்க எந்த வருத்தமும் அதான் பேசிட்டு இருக்கோங்கிறாருல. ஒருங்கிணைப்பாளர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ வரான செய்திகள் தொலைக்காட்சியிலும் வந்துகிட்டு இருக்குது. அதை முன்னிலை வைக்க வந்து அந்த மீட்டிங் இந்த பத்திரிகை செய்தியாளர் சந்தித்து நாங்கள் அவசரம் போட்டுக்கிறோம். மற்றவை நாளை நடைபெறுகின்ற மாவட்ட செயலாளர் நாங்கள் முழுமையாக விவாதம் செய்து உரிய தீர்மானம் மூலமாக நாங்கள் அதை வெளிப்படுத்துவோம். இந்த மாதிரி நேரம் கேட்கிற மாதிரியான செய்தி கேட்கலங்கிறாரு அவரு. நேரம் கேட்கலன்றது பற்றி போட்டுருக்கீங்க. கேட்கலையே சொல்லி அவங்க கூப்பிட்டுறேன். கேட்கல, பேசிட்டு இருக்கிறோம்னு அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு. தினந்தோறும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஏங்க எங்க நிலைப்பாடு சொல்லிட்டாங்க. எங்க ஓட்டு அவங்களுக்கு தான். அது பேசிட்டு இருக்கிறோம் இல்லை, பரஸ்பர உணர்வோடு பேசிட்டு இருக்கோம்.